ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்தேயு புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த வசனத்திலே நமக்கு ஒரு 3 விதமான குறிப்புகளை தேவன் வெளிப்படுத்தியிருக்கின்றார். முதலாவதாக, அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே. ஆனால் ஞானிகளுக்கு போய் விண்மீன் நின்ற இடமோ சத்திரம் அல்ல, மாட்டுத் தொழுவம் அல்ல, ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த வீடு. ஆகவே அவர்கள் வீட்டிற்கு சென்றனர். பெத்லகேமிலே பிறந்தவர் நியாயப்பிரமாண சட்டங்களை எல்லாம் எருசலேமுக்கு சென்ற ஆலயத்திலே அதை நிறைவேற்றி முடித்த பின்பு அவர்கள் இயேசுவின் சொந்த ஊரான நாசரேத்துக்கு வந்து அந்த வீட்டிலே குடியிருந்தார்கள். இதை லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 39வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் நாசரேத்தில் தான் இருந்தார்கள் என்பதற்கு ஞானிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட்டு திரும்பி செல்லும்போது அங்கிருந்து எகிப்துக்கு சென்றதினாலே அவர்கள் உறுதியாக நாசரேத்தில் தான் இருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாகின்றது. வீட்டிற்குள் சென்ற பின்பு 2வது காரியமாக மரியாளையும் கண்டார்கள், இயேசுவையும் கண்டார்கள். குழந்தை இயேசு. ஆனால் அந்த குழந்தை இயேசுவை மட்டும் சாஸ்தாங்கமாக தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை மட்டும் பணிந்து வணங்கினால் மரியாள் வணங்கக்கூடிய தெய்வம் அல்ல என்பதை இதன் மூலம் நமக்கு 2வது காரியமாக வெளிப்படுத்தப்படுகிறது. 2வது, அதை பணிந்து கொண்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பது பிள்ளையை பணிந்து கொண்டு என்று நான் எடுத்துக்கொள்ள முடியும். இதனால் இயேசுவின் தாயாகிய மரியாள் நாம் பணிந்து கொள்வதற்கு உரியவர் அல்ல என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மேலும் பிறந்தது மேசியா அல்ல என்று யூதர்கள் கருதினால் சொன்னதினாலே அவர்கள் இயேசுவை பணிந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னாலும், அவர்கள் பணிந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னாலும் ஞானிகள் இவர்தான் மேசியா, இவர்தான் மகாராஜா என்று சாஸ்தாங்கமாய் பணிந்து தொழுது கொண்டார்கள். மேலும் 3வது காரியமாக, தங்கள் பொக்கிஷத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் எகிப்துக்கு திரும்பி சென்றார்கள். அவர்கள் யூதருடைய ராஜாவை தேடி செல்லவில்லை. யூதருடைய ராஜாவை தேடி சென்றால் அவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் கிடைத்திருக்கும், காணிக்கை கிடைத்திருக்கும், அவர்கள் பொக்கிஷங்களும் நிறைவாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே போதும், அவரை பணிந்து தொழுதால் மாத்திரமே போதும். தங்கள் பொக்கிஷத்திலிருந்து அவருக்கு காணிக்கை செலுத்திவிட்டு யூத ராஜாவை தேடி செல்லாமல் அவர்கள் எகிப்துக்கு சென்றது தேவனுடைய இடத்திலே அவர்களுடைய கீழ்ப்படிதலை காட்டுகிறது. ஆகவே இன்றைக்கு 3 காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு எங்கே இருக்கிறார்? இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? பிதாவின் சிங்காசனத்திலே வீட்டிக்கொண்டு நம்மை பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கின்றார். ஞானிகள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பணிந்து
சாஸ்தாங்கமாய் விழுந்து தொழுது கொண்டது போல இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே பணிவோடு தாழ்மையோடு தொழுது கொள்கிறோமா? அல்லது தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? இதெல்லாம் நம்மை நாமே சுயமாய் பரிசோதித்து ஞானிகள் எப்படி தேவனுக்கு முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்களோ அதே போல் நாமும் தேவ சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு தாழ்மையோடு இருக்க அந்த தாழ்மை நம்மை உயர்த்தும் என்பதை தான் இந்த வேத வசனம் நமக்கு இன்றைக்கு 3 காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஒன்று, இயேசு இருக்கிற இடத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவரை தாழ்மையோடு அவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும். நானே கர்த்தர், என்னையன்றி வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லியிருக்கார். மூன்றாவது, தாழ்மை வேண்டும். காணிக்கைக்காக யூதராஜாவை தேடி செல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்த அந்த நோக்கம் மிகவும் உயர்ந்தது. ஆகவே ஏக சிந்தையாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் என்ற காரியங்களை இன்றைக்கு நமக்கு இந்த வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் ஊக்கமுடையவரே, இந்த நாளிலும் ஜீவனுள்ள தெய்வமே, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு 3 வெளிப்பாடுகளை கொடுத்தீர். இந்த 3 வெளிப்பாடுகள் நடந்து உம்முடைய ராஜ்யம் வருகையிலே உம்மோடு இணைந்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.